வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, ஜோதிட சொந்தங்களே. சில கொஸ்டின்ஸ் டைம்லி ஆன்சர் பண்ண முடியல. இன்னொரு கிளைண்ட் வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ முதல்ல இவர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா, வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்தவுடனே புதனும் சுக்கிரனும் எப்போ வக்ரம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா வக்ரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா குரு சனிக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா குரு பகவான் சூரியனை விட்டு, குருவும் சனியும் அதான் வருட கிரகங்கள் இல்லையா, குருவும் சனியும் தான் வருட கிரகங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவும் சனியும் வக்ரம் நல்லா தெரியும் உங்களுக்கு. எப்படி அப்படின்னா, சூரியனை விட்டு விலகி செல்லும் போது வக்ரம் அடைகின்றன. எப்படி சார் அது அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை 7வது பார்வையாக பார்க்கும். கரெக்டாக? சூரியன்லேருந்து அப்போ எல்லா கிரகத்துக்கும் 7வது பார்வை உண்டு, சூரியனுக்கும் 7வது பார்வை உண்டு. கரெக்டா? ஓகே. இப்போது சூரியனை விட்டு சூரியன் பக்கத்தில் இருந்தால் தான் குரு சனிக்கெலாம் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா ஒளியே கிடைக்கும். சனி இருள் கிரகம், அதுக்கு ஒளி கிடைக்கிறது சூரியன் பக்கத்தில் இருக்கணும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில், ஒரு சிறப்பான ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி கிரகங்கள் இருக்கும். அதான் சிறப்பான ஜாதகங்கள். அதை தான் பார்த்திங்கன்னா உபயசாரி யோகம் அப்படின்னு சொல்கிறான். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால், சூரியனுக்கு முன்னாடி ஒரு 2 கிரகம், பின்னாடி ஒரு 3 கிரகம், மொத்தம் பார்த்திங்கன்னா 6 கிரகம் சூரியனை சுற்றி இருக்கும். இதுதான் உபயசாரி யோகம். சூரியனிடம் இருந்து தான் அனைத்து கிரகங்களும் ஒளியை பெற்று மற்ற கிரகங்கள் மேலே கொடுக்கின்றன. மற்ற கிரகங்களும் பார்த்திங்கன்னா சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்குதானா வாங்குது. எல்லா கிரகமும் சூரியன்கிட்டேருந்து வாங்குது. ஒன்று மாற்றி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பூமி மேலேயும் போடும், பூமியில் இருக்க மனிதர்கள் மேலேயும் போடும். சரிங்களா? சூரியனிடமிருந்து தான் கதிர்வீச்சை வாங்குகின்றன. அதில் பார்த்திங்கன்னா குரு தான் பெரிய கிரகம். ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட் நெக்ஸ்ட் டு சன். சன்னை விட அதிக பிளானட் அதான். ஜூபிட்டர் தான் குரு பகவான் தான் 10 அடி ஹைட்டு. புரியுதுங்களா? நம்மளாம் நார்மலாக பார்த்திங்கன்னா 5.25 அடி 6 அடி ஹைட்டு தான். புரியுதுங்களா? 6.2 இன்ச் அப்படின்னு ஒரு படம், சத்யராஜ் படம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி குரு பகவான் பார்த்திங்கன்னா 10.2 இன்ச். ஸோ குரு பகவான் தான் பெரிய கிரகம். அப்போ சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கினோடனே ஸோ எல்லாத்து மேலேயும் குரு பகவான் மேலே பட்டு, ஜூபிட்டர் மேலே பட்டு அந்த ஒளி பூமி மேலே படும்போது என்ன ஆகுதுன்னா பொன்னிற ஒளியாக படுகிறது, சுப ஒளியாக மாற்றப்படுகிறது. சூரியன் அரைப்பாவர் சூரியன்கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஒளி குரு பகவான் அதை பொன்னிற ஒளியாக கன்வெர்ட் பண்ணி அவருக்கு தான் அந்த விசேஷ பார்வைகள் கொடுத்துருக்காங்க. 5, 7, 9, 5, 9 விசேஷ பார்வை. 7வது பார்வை அப்படின்னா என்ன? பார்வைனா என்னன்னா, அந்த இடத்துல அதிக ரேஸ், ஜூபிட்டரோட குருவோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக குவிகின்றன. அவ்வளோதான். ஜூபிட்டர் மேலே பட்டு, அதாவது குரு பகவான் மேலே பட்டு ஒளி சிதறல்கள் ஆகும். ஆனால் 5, 7, 9 இந்த இடத்துல அதிகமாக ஒளிப்படுது. புரியுதுங்களா? இந்த ஒளியை வாங்குகிற மக்கள் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த ராசிகள், வான்மண்டலத்தில் இருக்கிற ராசிகளில் இருக்கிற நட்சத்திரங்கள் சிறப்படையுது. இது சூரியனை விட்டு குரு பகவான் விலகி விலகி செல்லும் பொழுது, அதாவது 5ஆம் இடத்துக்கு வரும்போது, சூரியன்லேருந்து குரு 5ஆம் இடத்துல வரும்போது, 5ஆம் இடம் என்றால் என்ன? 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா 120 டிகிரி, 4 ராசியை கடந்துச்சுன்னா 120 டிகிரி கடந்துச்சுன்னு அர்த்தம். குரு சூரியனை விட்டு 5ஆம் இடத்துல வரும்போது 140 டிகிரி வரும்போது சூரியனும் குருவும் வக்ரம் அடைகிறார்கள். இதில் குரு வக்ரம் அடைஞ்சாலும் தவறு. குரு அணி லக்னத்திற்கு குரு வக்ரம் அடைந்தால் தவறு. சுக்கிரன் அணி லக்னத்திற்கு சனி வக்ரம் அடைவது தவறு. புரியுதுங்களா? குருவும் சனியும் 140 டிகிரியில் வக்ரமாக வராங்க சூரியனை விட்டு விலகி வரும்பொழுது. சரிங்களா? அப்போ சூரியனோட ஒளிக்கதிர் கிடைக்கலன்னு அர்த்தம் வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு. நீங்கள் ரிவர்ஸில் சுற்றுது, ட்ரெயின் போகுது வருது, பஸ்ஸு போகுது, ரிவர்ஸில் வருது, என்னமோ கதை சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. சூரியனை விட்டு விலகி நிற்கும் பொழுது, சூரியன் அருகாமையில் இருந்தால் ஒளிக்கதிர் அதிகமாக கிடைக்கும். ஸோ 5, 6, 7, 8, 9 270 டிகிரி. 9 மேக்ஸிமம் 270 டிகிரி. சரிங்களா? அப்போது 9ஆம் இடத்துல வரும்போது அந்த 270 கிட்ட 260 நெருங்கும் போதே பார்த்திங்கன்னா குரு சனி 2 வக்ர நிவர்த்தி ஆகிடும். சூரியனுக்கு கிட்ட வந்துடும், சூரியனுக்கு கிட்ட அருகாமையில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் எப்படி பார்த்திங்கன்னா 270ன்னா சூரியனை தொடர்றதுக்கு ஒன்றா பார்த்திங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும், 3 கட்டம் தான் இருக்கும். புரியுதுங்களா? 9ஆம் இடத்துல வந்துருச்சு. அப்போ நீங்கள் 250லேருந்து 260 வரைக்கும் வந்தோடனே அங்கே நிவர்த்தி, அதாவது வக்ர நிவர்த்தின்னு எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் கரெக்டாக நீங்கள் கணிச்சிடலாம். சூரியன்லேருந்து 5லேருந்து 9ஆம் இடத்துல வரும்போது கண்டுபிடிச்சிடலாம். வக்ரம் ஆரம்பிக்கிறது 140 டிகிரியில் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அது தெரிஞ்சால் போதும். வக்ர நிவர்த்தி 250 260 நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு தெரியல.
ஸோ வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு தெரியும், இதுவும் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். குருவும் சனிக்கும். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 சூரியன்லேருந்து 6ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் வக்ரமாக வர்றாரு. சரிங்களா? அதே மாதிரி 7, 8ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் வக்ரமாக வர்றாரு. ஸோ குஜாதி ஐவரில் குரு சனி செவ்வாய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா புதன் வந்து சூரியனை மிக மிக ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதனால தான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான கிரகம், பச்சை நிற கிரகம். புரியுதுங்களா? புதன் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்போது புதன் வந்து சூரியன்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அருகிலே தான் சுற்றுது. 18 டிகிரிக்கு மேலே போகாது. முக்கூட்டு கிரகங்கள் எல்லாம் 3 முக்கூட்டு கிரகங்கள்ல 18 டிகிரிக்கு மேலே போகாது. அப்போது 45 நாளுக்கு ஒரு முறை வந்து சூரியன்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே, அந்த 16, 17 டிகிரி விலகி இருக்கும்போது அவர் வக்ரமாவார். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா பஞ்சாங்கத்தில் தான் பார்க்கணும். புதனையும் சுக்கிரனையும் பஞ்சாங்கத்தில் தான் பார்க்க வேண்டும். சரிங்களா? அந்த வக்ரமாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு 45 நாள் வக்ரமாவார். திருப்பி அடுத்த 3 மாதத்துக்கு 45 நாள் வக்ரமாவார். ஸோ இந்த மாதிரி வக்ரமாவதுக்கு எல்லாமே பஞ்சாங்கத்தில் தான் பார்க்க முடியும். நீங்கள் ஜாதகம் கட்டம் போட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா புதன் வந்து 18 டிகிரியை தாண்டலை சூரியனை விட்டு, அதான் மேக்சிமம். புரியுதுங்களா? அப்போ புதன் வந்து எப்பப்பெல்லாம் சூரியனை விட்டு விலகி செல்கிறாரோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமாக விலகி சொல்லுவார்ல, புதனை விட்டு சூரியனை விட்டு வெளில வருவார், சூரியனுக்கு கிட்ட போவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் என்பது பார்த்திங்கன்னா சூரியனை விட்டு விலகி செல்லும்போது வக்ரம் அடையும். அதே மாதிரி சூரியனை நெருங்கி செல்லும்போது அஸ்தமனம் அடையும். இதில் என்ன கான்செப்ட்னா, புதன் சூரியனை நெருங்கி செல்லும்போது அஸ்தமனம் அடையும் போது புதன் தன் வலிமையை வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக சூரியனோட சேர்ந்து சூரியன்கிட்ட எடுத்துப்பார் அஸ்தமனமான. அப்போ புதன் அஸ்தமனம் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதனும் சூரியனும் ஒரே பாகையில் இருப்பது மிக மிக சிறப்பு. சிறந்த ஜோதிடனுக்கான தகுதி வந்து புதன் வந்து சூரியனோட அஸ்தமனம் அடைஞ்சு புதனாதித்ய யோகம் பெற்று, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு. புதனும் சூரியனும் 3 டிகிரியில் 6 டிகிரியில் இருந்தால் மிக மிக சிறப்பு. பயங்கர புத்திசாலித்தனம் இருக்கும். பிஸ்னஸ் மைண்டு பயங்கரமாக இருக்கும். படிப்பு அறிவு நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். புதனும் சூரியனும் பக்கத்தில் இருந்தால். ஸோ புதன் அஸ்தமனம் அடைவது சிறப்பு, வக்ரம் அடைவது தவறு. வக்ரம் அடைஞ்சதுன்னா, புதன் வக்ரம் அடைஞ்சா கல்வி நுனிப்புள்ளில் மேய்ந்தால் போது தான் உங்களுக்கு மைண்டில் ஏறும். நீங்கள் ஒரு படிக்கிற கல்வி வந்து கம்மியாக தான் ஏறும். புரியுதுங்களா? உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறோ அந்த கல்வி தான் உங்கள் மண்டையில் வந்து ஏறும். புரியுதுங்களா? புதனோட கல்வி ஏறாது. புதன் வக்ரம் அடைஞ்சிருந்தா, உதாரணத்துக்கு வந்தவொன்னே உங்கள் ஜாதகத்தில் கேதுவும் குருவும் இருக்குதுன்னு வச்சுங்க, புதன் உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் படிக்கிற கல்வி, இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ எல்லாம் படிக்கிற கல்வி அவனுக்கு அது சரிப்பட்டு வராது. நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு தொழில் பார்த்துன்னு இருப்பான். சிவில் இன்ஜினியராக இருப்பான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான். மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான். புரியுதுங்களா? அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வக்ரமாகி ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ குருவோடு இருப்பார். ராகு என்பது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பெரிய இது. புதனும் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான். புதனும் வந்து வக்ரம் அடைந்து கூட சுக்கிரனும் இருந்திருக்கும். புரியுதுங்களா? புதன் சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிருக்கும். சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிருக்காது, புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, சுக்கிரன் கூட இருக்கும், சுபத்துவமாக இருக்கும். புதன் வக்ரம் அடைஞ்சு சுபத்துவமாக இருக்கும். அப்போ படித்த படிப்பு இல்லாமல் வேறு துறையில் இருப்பான். இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு, குருவும் கேதுவும் இருக்குதுன்னு வச்சுங்க, அவன் நல்லா படிச்சுட்டு ஜோதிடத்துறைக்கு வந்துடுவான். புரியுதுங்களா? ஏதோ துறையை படிச்சிருப்பான். அவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஜோதிடர் ஆகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சுட்டு ஜோதிடர் ஆகிறது, ஒரு தமிழ் பண்டிட்டு ஜோதிடர் ஆகிறது. புரியுதுங்களா? அவங்களுக்குலாம் புதன் வக்ரம் அடைஞ்சிருக்குமானா வக்ரம் அடைஞ்சிருக்கும். அப்போது நிறைய ஜோதிடருக்கு புதன் வக்ரம் அடைஞ்சிருக்குமானா புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்க்கணும். அடுத்தது சுக்கிரனும் அதே மாதிரி தான். சூரியனை விட்டு 48 டிகிரிக்கு மேலே தள்ளி போக மாட்டார். சூரியனை விட்டு விலகி செல்லும் பொழுது சுக்கிரன் வக்ரம் அடைவார். சுக்கிரன் வக்ரம் அடைத்து பஞ்சாங்கத்தில் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அதே சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர காரகத்துவம் வந்து சீக்கிரமாக கிட்டாது. ஒருத்தன் சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சால் பொண்ணுக்கிட்டே பேச மாட்டான். ஒருத்தன் சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஜாதகத்தில் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பொண்ணை தள்ளியே நிற்பான். பொண்ணுக்கிட்டே போய் பேச மாட்டான். அவனுக்கு பேசுறதே தோணாது. டக்குன்னு பேசவே மாட்டான். பொண்ணுக்கிட்ட என்ன பேசி என்ன இருக்குது, எதுக்கு போய் பொண்ணுங்கிட்ட பேசணும் அப்படின்வான். இந்த மாதிரிலாம் சொல்லுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும், ஓட்டுறதுக்கு தயக்கமாக இருக்கும், அவனுக்கு பயப்படுவான். ஏன்னா வண்டி சுக்கிரன். வீடு அவனுக்கு லேட்டாக கிட்டும். இந்த 3 பாயிண்ட் சுக்கிரன் வக்ரமானால் கண்டிப்பாக நடக்கும்.
இதை நீங்கள் எழுதி வச்சுங்க. இந்த பாயிண்ட்டை, இது கோல்டன் பாயிண்ட்டாக எழுதி வச்சுங்க. சுக்கிரன் வக்ரமான பெண்கள் இடத்தில் பேச மாட்டான். சுக்கிரன் வக்ரம் அடைந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு லேட்டாக கிட்டும். சுக்கிரன் வக்ரம் அடைந்தால் வண்டியை ஓட்டுவதற்கு தயங்குவான். இதே சுக்கிரன் உச்சமானா இருக்கிறோம் எப்படி இருப்பான்? வக்ரமே ஆகல, சூப்பராக இருப்பான். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறோம், சின்ன 10 வயசில் கார் ஓட்டுவான். சுக்கிரன் உச்சமானவன். இதே சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறவன் படுபாதாளத்தில் விழுவான். எதுவுமே அவனுக்கு கிட்டாது, சுக்கிரனோட காரகத்துவம்லாம் கிட்டாது. ஸோ சுக்கிரன் வக்ரமாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது தீய பலன்களையும் தரும், சில நல்ல பலன்களையும் தரும். லேட்டாக கிடைக்கும், எல்லாமே வந்து லேட்டாக கிடைக்கும். சுக்கிரன் வக்ரமானால் செல்வம் செழிப்பு எல்லாமே லேட்டாக கிடைக்கும், சீக்கிரம் கிடச்சிடாது. சுக்கிரன் மட்டும் உச்சமாகி தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருப்பான். சுக்கிரன் உச்சமாகி வக்ரமான டவுன் கீழே விழுந்துருவான். அப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் வக்ரம் ஆகவே கூடாது ஜாதகத்தில். இது நல்லா தெரிஞ்சுங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி ருணாதிபதியாக வருவார். சுக்கிரன் உச்சமாகி 4ஆம் இடத்தில் உச்சமாகி தனுசு லக்னத்திற்கு வக்ரமாயிருந்தா அவனுக்கு சிறப்பை தான் தரும். யாராருக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பாவியாக வருகிறார், சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன், அவர் உச்சமாகி வக்ரமாக இருந்தால் சிறப்பு. ஸோ யாருக்கெல்லாம் சுக்கிரன் பாவியாக வருகிறாரோ ஜாதகத்தில் அவர்களுக்கு சுக்கிரன் வக்ரமாகி, அதாவது உச்சமாகி வக்ரமாக இருந்தால் சிறப்பு. சாதா வக்ரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வக்ரம் ரொம்ப சிறப்பு, நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சியாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆட்சியாக இருந்ததுன்னா எல்லா செல்வ செழிப்பு எல்லாமே கிட்டும், எல்லாம் காரு பங்களா எல்லாம் வச்சுருப்பான், வீடு வாகன வசதி எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? அதே சுக்கிரன் ஆட்சியாகி ரிஷபத்துலேயோ துலாம்லேயோ வக்ரமாக இருந்தால் அவனுக்கு வந்து அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பார், சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பார். இவன் வாங்கிறதுக்கு லேட் ஆகும். சுக்கிரன் ஆட்சியாகி வக்ரமாக இருந்ததுன்னா ரொம்ப வாங்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வாங்கிடுவான். ஆனால் சுக்கிரன் உச்சமாகி வக்ரமானால் தான் கெடுதல். சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாக இருந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக கிடைக்கும், கீழே விழுந்துருவான், வண்டியில் போனால் அடி போடுவான், வீடு கட்ட ஆரம்பிப்பான், நின்றுடும். சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறவனுக்கு. சுக்கிரன் ஆட்சியாகி வக்ரமாக இருக்கிறவனுக்கு லேட்டாக கட்டுவான், எல்லாத்தையும் லேட்டாக செய்வான். இதெல்லாம் நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும், மைனூட்டாக பார்த்தா தான் புரியும். ஓ சுக்கிரன் வக்ரமானால் இவ்வளோ பாயிண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒன்று ஒன்றா கரெக்டாக, அதாவது ஆட்சியாகி வக்ரமானா என்ன, நார்மலாக இருந்து வக்ரமானா என்ன, பாவியோட வீட்டில் இருந்து வக்ரமானா என்ன, அந்த மாதிரி சுக்கிரன் வக்ரமானா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒருத்தங்கிட்ட அப்ளை பண்ண, ஒருத்தன் சுக்கிரன் வக்ரமாக இருக்கா, டக்குன்னு அவங்ககிட்ட கேட்கணும், நீ வண்டி ஓட்டுறதுக்கு பயப்படுவியா, உனக்கு வீடு லேட்டாக கிடச்சிதா, பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டியான்னு கேளுங்க, ஆமான்னுவான். இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜாதகம் சொல்ல முடியும். இதெல்லாம் சும்மா அப்படியே புத்தகத்தில் இருக்கிற எடுத்துன்னு வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் தான் கிளைண்ட்டுக்கிட்ட பல்பு வாங்குவீங்க. அப்ளை பண்ணி பார்க்கணும். அனுபவமே ஜோதிடம், நல்லா தெரிஞ்சுங்க. அனுபவம் தான் ஜோதிடம், அனுபவமே ஜோதிடம், அனுபவம் தான் ஜோதிடம். புத்தகத்தில் இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது. புத்தகத்தில் இருக்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ளை பண்ணி பார்க்க ஓ இந்த காரகத்துவம் இப்படி மாறுமா, ஓ இப்படி இருக்குமா அப்படின்ட்டு உங்களை நீங்களே அறிவது தான் ஜோதிடம். உங்களை நல்லா அறிஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடலாம். நீங்கள் நல்ல கரெக்டான நச்சுன்னு 10 பாயிண்ட்டை கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி பாருங்கள், உங்களை சுற்றி மிச்சிட்டு இருப்பான். எப்படி வந்து பழப்பழத்தில் ஈமிக்குதோ, மாம்பழத்தில் ஈமிக்குதோ, அப்படி உங்களுக்கு கிளைண்ட் பிடிச்சி உங்களை விட்ட மாட்டான். நீங்கள் ஜாதகம் வாங்கி வச்சு 5 நாள் கழிச்சு பலன் சொன்னால் கூட சரிங்க சாமி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சாமி அப்படின்டுவான். நம்மளை திடீர்னு சாமி ஆக்கிடுவான். நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும், என்னடா அவன் ஜாதகத்தை போய் நம்ம 4 நாள் கழிச்சு பார்த்தோமே, நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மனசு நம்மளுக்கு வலிக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக பலன் சொல்லணும்னா எந்தெந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரமாக இருந்தால் 50 வயசாக இருந்தாலும் படிப்பான். புதன் வக்ரமாக இருந்தால் 50 வயசில் திருப்பியும் படிப்பான், 60 வயசில் படிப்பான். கடைசி காலத்தில் கூட உட்காந்து நோட்டு புத்தகத்தோடு எழுதின்னு இருப்பான். நாளைக்கு இறக்க போகிறான்னா முந்தின நாள் உயிர் எழுதி வைப்பான். புதன் வக்ரமாக இருக்கிறவன். புதன் வக்ரமாக இல்லாமல் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பான். எல்லாம் பிளான்டு, சூப்பராக பிளான் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பான், ஜாலியாக இருப்பான். புதன் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பான். யாரெல்லாம் புதன் லக்னத்தில் பிறந்தவங்களோ வயசான காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதான் அந்த புதனோட லக்னாதிபதி வக்ரமாகக்கூடாது, அது ஒரு கான்செப்ட். லக்னாதிபதியாக சுக்கிரனோ புதனோ வந்து வக்ரமாகக்கூடாது. புரியுதுங்களா? லக்னாதிபதியாக வந்து வக்ரமாகிட்டா சோழி முடிஞ்சுது. லக்னாதிபதி வக்ரமாகக்கூடாது, நீசமாகக்கூடாது. நீசமானாலும் பங்கமானாலும் அவுட்டு தான். நிறைய பேருக்கு மேஷ லக்னம் இருக்கும், 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் நீசமாக இருக்கும், அவன் லைஃப்லாம் ரொம்ப தலைகீழாக கஷ்டப்பட்டுன்னு இருப்பான்.
ஸோ லக்னாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா நீசமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் இருக்கும், செவ்வாய் வக்ரமாக இருக்கும், அவனுக்கு அவ்வளோதான். அவனுக்கு செவ்வாய் லக்னாதிபதி வக்ரமே ஆகக்கூடாது. தன் இயல்புக்கு மாறாக செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வக்ரமான அவங்களோட இயல்புக்கு மாறாக செயல்களை செய்வார்கள். அதை நல்லா தெரிஞ்சுங்க. குரு அணி லக்னத்திற்கு குரு வக்ரமாகக்கூடாது, சுக்கிரன் அணி லக்னத்திற்கு செவ்வாய் வக்ரமாகக்கூடாது, குரு அணி லக்னத்திற்கு சுக்கிரன் அணி லக்னத்திற்கு சனி வக்ரமாகக்கூடாது, குரு அணி லக்னத்திற்கு செவ்வாய் வக்ரமாகக்கூடாது. ஒருத்தன் தனுசு லக்னம், மீன லக்னம் இல்லை தனுசு லக்னம், செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு, குரு வக்ரம் ஆயிடுச்சு, தசா புத்தியும் நல்லா இருக்காது, அதனோட காரகத்தன்மையும் கொடுக்காது. மெயினாக குரு வக்ரமான குழந்தை அவுட்டு, குழந்தை ஸ்தானத்தை பாதிச்சிடும், லேட் ஆகிடும். ஒருத்தனுக்கு குரு வக்ரமான ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் கரெக்டாக பாதிச்சிருக்கும். நீங்கள் எவனுக்கு ஒன்றாலும் பாருங்கள், குரு வக்ரமாயிருக்கா, நேராக 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பாதிச்சிருக்கோம், 5ஆம் வீட்டு அதிபதி பாதிச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு சுற்றி டக்குன்னு குழந்தை ஸ்தானத்தை கை வச்சிடும். அவன் குழந்தை ஸ்தானத்தை கை வைக்கும், ஆரம்பத்தில் பணத்துக்கு கை வைக்கும், கல்யாணம் ஆனவனும் குழந்தைய கை வைக்கும். அவனுடைய ஈவெண்ட்ஸை பொறுத்து குரு வேலை செய்வார். ஸோ இதுதான் அந்த வக்ரமான இதுதான் பலன். நான் மொத்தமாக சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரியணுன்றதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, அவ்வளோதான். நோட்ஸ் எடுத்து வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், அனுபவிங்க. ஜோதிடத்தை வந்து அனுபவிங்க, அனுபவிச்சாதான் சந்தோஷமே. எப்படி நம்ம பீச்சுக்கு போனால் அந்த பீச்சோட தண்ணி காலில் பட்டால் தானே சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குது, அந்த நுரையோடு படுற தண்ணி வந்தவுடனே காலில் பட்டு அப்படி ரிட்டர்ன் அந்த மாதிரி ஜோதிடத்தை அனுபவிக்கணும். வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது, அனுபவித்து ரசிக்கணும். அதான் ஜோதிடம். வாழ்க வளமுடன். சிவாய் நம.